நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024, அதாவது ஆவணி மாதம் ராசி பலனை பற்றி மாத பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக எல்லாமே ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க, எல்லா ராசிக்காரங்களுக்கும் ராசி பலனை எதிர்பார்க்குறீங்க. இப்போ நான் 12 ராசிக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மகரத்தை பற்றி நம்ம பேசுகிறேன். இந்த 12 ராசிலையும் ஒரே குடும்பத்தில் 4-5 ராசியில் இருக்கிறவங்களாம் இருப்பீங்க. என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க, பையனுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எதிர்பார்ப்பு தானே. எப்போ ஒரு சிக்கல்னு வரும்போது தானே ஜோசியத்தை ஜாதகத்தை கையில் தூக்குறீங்க. எப்போ சிக்கல் மனசு கெட்டால் தானே ஜாதகத்தையும் கையில் தூக்குறீங்க. மனசு கெட்ட எப்போ கெடும்? கடன் பட்டால் மனசு கெடும். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ்க்கை நல்லா மனசு கெட்டு போயிடும். கல்யாணத்தையும் எதிர்நோக்கிட்டு இருக்கிறேன், 30 வயசு ஆகி போச்சு, பிள்ளை கல்யாணம் பண்ண முடியல, மனசு கெடுது. அப்பனுக்கும் கெடுது, அம்மாவுக்கும் கெடுது, கூட பிறந்தவங்களுக்கும் கெடுது, அந்த பொண்ணுக்கே கூட கெடும், பையனுக்கு கூட கெடும். மகர ராசி எல்லாமே ஒரு 3 வருஷமாக நல்லா இல்லைன்னு நான் சொல்லிடலாம். இப்போ மாத பலன் சொன்னாலும் கூட இன்னும் இதிலேருந்து நீங்கள் வெளியே வரல அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய தடை இன்னுமே நீடிச்சிக்கிட்டு இருக்குது. தடைன்னா என்னங்க? மனுஷனுக்கு மனிதனாக பிறந்தவனுக்கு அதிகமாக கூடுதலாக எல்லா விஷயங்களும் தேவைகள் அதிகமாகிடுச்சின்னு சொல்ல வரேன். தேவைகள் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த தேவைகள்ங்கிறது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கலை அப்படின்னா அங்கே எல்லாமே கூடுதலான மன சஞ்சலம், மன உளைச்சல் அங்கே ஏற்படுத்தி விட்டுரும். இன்னுமே மகர ராசியில் இருக்கிறவங்க பாதிப்பில் தான் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, என்னென்ன பாதிப்புகள் நம்ம பார்க்கலாம். நல்லதும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது மகர ராசி ரிலீஃப் ஆகி இப்போ ஒரு 4 மாதம் ஆகுது. ரிலீஃப் ஆகி 4 மாதம் தான் ஆகுது. அதாவது ஜென்ம சனியை விட்டு விலகி நீங்கள் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறீங்க. இப்போ பாதச்சனியில் இருக்கிறீங்க. பாதச்சனியில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்? 2ஆம் இடத்தோடு சனி இருக்குது. ஏன் பாதிப்பு இருக்குன்னா இந்த 2லேயே இருக்கார் சனி. குடும்பஸ்தானம் இல்லையா? குடும்பம், வாக்கு, வருமானம் என்ன. அதே சமயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிற ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணணும். ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களாம் கை கொடுக்காது. மகர ராசிக்கு இன்றைக்கி 5ல் ட்ரேடிங் கை கொடுக்காது. இன்னுமே கடன் விட்டு வெளியே வர முடியல. இன்னுமே ஒரு நிலம் விற்கணும்னு நினச்சி எடுத்து விற்க முடியல. நிறைய கன்ஃபியூஷன். நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன் 10 வருஷமாக அப்படியே தான் போயிட்டுருக்குது. ஒழிஞ்சு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அசலே சரியாக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பித்தேன் 10 வருஷமாக நல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மகர ராசிக்காரங்களாம் இப்போ எப்போ மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். கல்யாணம் பண்ணேன் 10 வருஷமாகவே லைஃப் பார்ட்னர் எனக்கு ஒத்து வராத நிலையில் வாக்குவாதத்திலேயே போயிட்டுருக்குது. பிரிஞ்சு நாங்கள் போகலை, ஆனால் வீட்டுக்கு வந்தால் டெய்லி சண்டை. எவ்வளோ ஒரு குழப்பம். ரொம்ப யோசிக்கிறீங்கள. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் வேகமாக தான் இருப்பீங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க. 10 வருஷமாக ஆச்சு லைஃப் நல்லா இல்லை, 10 வருஷமாக ஆச்சு தொழில் நல்லா இல்லை, 10 வருஷமாக ஒருத்தங்க நீடிக்குதுன்னா என்ன? அது என்னன்னு சொல்கிறது? தசாபுத்தி அமைப்பு இல்லையா? என்னன்னு சொல்கிறது? உங்களுக்கே அது புரியாத ஒரு அமைப்பு. தசாபுத்தி அமைப்பில் தான் இங்கே கூடுதல் பாவத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். இதில் இன்னொன்று என்ன? மனைவியே உங்கள்கிட்ட சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் உங்களை கோர்ட்டில் நிறுத்துவாங்க. உங்கள் குழந்தைங்களே அது செஞ்சுருக்கு. ஆக குடும்பமே உங்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை. வாலிப வயசில் இருக்கிறவங்க இப்போ தான் உங்களுக்கு அந்த வீரை விட்டு வெளியில் போய் வெளியூர்லேயே நம்ம செட்டில் ஆகிற அமைப்பு, யோசிக்கிற அமைப்பில் கொண்டு போய் நிறுத்தி வெளியில் ஒரு இடம் வாங்கி அங்கேயே தங்கி வீடு கட்ட முடியல, ஆனால் தொழில் போயிட்டுருக்கிறேன். அப்போ வீடு கட்ட முடியாத தொழிலுக்கு போகிற அமைப்பு அங்கே கொடுத்துருச்சு. அப்போ வெளியில் போயிட்டீங்க, இந்த இடத்துல இருக்க முடியல. இந்த இடத்துல கடன் பட்டு ஊர் உலகத்துக்கே தெரியாமல் சொந்த ஊர்லேயே இருக்க முடியாத ஒரு சூழல். இது இந்த ராசிக்காரங்க என்ன நடக்குது? அப்போ பாடிதல் நீங்கள் கூட்டு தான் சந்திக்கிறீங்க. ஆனால் வெளியில் போய் குடும்பத்தோடு போகிறவங்க நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்கன்னா என்ன? குடும்பத்தோடு 4 பேர், புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைங்க 2, குடும்பத்தோடு போய் ஒரு இடத்துல வேலையில் செட்டில் ஆகிடுறீங்க. எல்லாமே சம்பாதிக்கிற அமைப்புக்கு வந்துடுறீங்க. அப்போ நல்லா இருப்பீங்க. ஜென்மச்சனி விட்டாலும் 2ஆம் இடத்தோடு உங்களுக்கு சனி தொடர்பு கொள்றதுனாலும் ராசிக்கு 2ல் சனி இருக்கிறது. இந்த சனி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சனி எப்பயுமே வந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல பிழைக்க விட மாட்டார், வருமானத்தை கொடுக்க மாட்டார். சுற்றியும் அக்கம் பக்கம்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்க, அக்கம் பக்கம்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் நல்லவர் தான், வந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே நல்லவன் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இனிமேல் இந்த இடமே ஆகாதியான்னு போயிட்டீங்க. நல்லா இருக்கிறீங்க. ஆவணி மாதம் கூட உங்களுக்கு பிரச்சனைலாம் அங்கே ஒன்றும் இல்லை. வெளியில் போனவங்க தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம். என்ன சங்கடம் எப்படி வரும்? எல்லாம் வெளியில் போயிட்டான். ஆதார் கார்டு மாற்றணும், ரேஷன் கார்டு மாற்றணும், பிள்ளைங்களுக்கு ஐடியை அட்ரஸ் மாற்றணும். என்ன இவ்வளோ மாற்றி பிள்ளைங்களை அங்கே இருக்கிற ஸ்கூலில் சேர்த்தணும். எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா?
வருமானம் தடையும் இல்லாமல் போய் கடன் அதிகமாக போட்டு இடத்த விட்டே போய் வெளியூரில் ஒரு இடத்துல உட்காந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்குறவர் சனி பகவான் 2ஆம் இடத்துல தான் செய்வார். அப்போ ஒரு ஆள் சம்பாரித்தா ஒரு ஆள் சம்பாதிக்க முடியாது, இந்த கஷ்டங்கள் கொடுக்கும். அப்போ ஒரு ஆள் இதை பார்க்கணும், ஒரு ஆள் வருமானத்தை பண்ணாங்கன்னா தான் நம்ம காலத்தை ஓட்ட முடியும். இத்தனை விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ஆக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும், திருமணமும் நல்ல இடத்துலேயே நடக்குங்க. 2ல் சனி வந்ததுனால திருமணம் கெட்டு ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ராசிநாதனாவே சனி வர்றாரு, உங்களை நீங்களே கெடுக்க முடியாது, புரியுதா? கெடுக்கணுங்கிறோம், அடுத்தவங்க கெடுத்தாதான், உங்களை நீங்களே கெடுக்க முடியாது. ஆனால் என்ன இருந்தாலும் ஏமாற்றம் உண்டு. ஏமாற்றம் என்ன, இந்த வேலைக்காக ஒரு ஆளாக அலைஞ்சிங்க பாருங்கள், அது ரொம்ப மன உளைச்சல் தான். நீங்கள் இன்றைக்கி வேலை கொடுக்குறான்னு சொன்னால் போனீங்க, கடைசியில் பார்த்தா நாளைக்கு வான்னு சொன்னாங்க, மேனேஜர் இல்லை, சூப்பர்வைசர் இல்லை, இப்படி ஒவ்வொரு நாளாக இழுத்து தொந்தரவு பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு. அப்போ 5 வருஷமாக எப்படி குடும்பத்தை நடத்துறது? அதுதான் வெளியில் ஓட வச்சிருச்சு. வெளியில் ஓடி கடனைப்பட்டு வீட்டை விற்று எடுத்துகிட்டு ஓடுறது, காட்டை விற்று எடுத்துகிட்டு ஓடுறது, இப்படிலாம் போய் வெளியில் உட்காந்து சித்திரவதைப்பட்டு தான் உங்கள் லைஃப்பில் நிறைய சங்கடங்களை சந்தித்து வெளியே வந்திருக்கிறீங்க. இந்த மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக அது வெளியில் வருது. அப்போ அங்கே போய் சம்பாரித்து செட்டில் ஆகிட்டீங்க, வீடு கட்டியாச்சு, என்ன ஒரு பையனை படிக்க வச்சாச்சு, குழந்தைங்கள்லாம் வேலைக்கு போகிற அமைப்புக்கு வந்துட்டாங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்போ கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணணும், இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பு. எந்த ராசிக்கு 2ஆம் இடத்தோடு அது சனி இருந்தாலும் கூட, தடையை கொடுத்தாலும் கூட, கடைசியில் அந்த தடையை ஏற்படுத்தி கொஞ்சம் லேட் பண்ணியாவது நல்ல பொண்ணாக காமிச்சு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. சந்தோஷம்னு எனக்கு இப்போ தாங்க வந்திருக்குது. 5 வருஷமாக இல்லை, 8 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை. மகர ராசிக்காரங்களாம் படாதப்பட்டாச்சு. சரி, இது நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு தான். 40 வயசு 50 வயசு கடந்தவர்களுக்கெல்லாம் இல்லை. 40 வயசு 50 கடந்தவர்களுக்கு தசாபுத்தி பாதகமாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை கூடுதலாக பண்ணும் யாரோ ஒருத்தருக்கு, எல்லாருக்கும் அங்கே பண்ணாது. அதனால் ராசியில் சனி நுழையும் போது, ராசி விட்டு விலகும் போது சில பிரச்சனைகள் சிக்கல்களை சந்தித்து உங்களை விட்டுட்டு போகுதுங்கிறதான் உண்மை. அது முன்னாடியே நடந்து முடிஞ்சுது. ஜென்ம ராசியில் மகர ராசிக்காரங்களும் கோடிக்கணக்கில் பணத்தை விட்டவங்களாக இருக்கிறாங்க, இழந்தவங்களாக இருக்கிறாங்க, தொழிலே முடங்கி போச்சு, கையை உடைச்சிது, காலை உடைச்சிது, இப்படிலாம் நடந்துச்சு. இப்போ தான் நீங்கள் கை காலெலாம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணி கொஞ்சம் நல்லா ஆகி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் உண்மை. அப்போது உங்களுக்கு தொழிலே பண்ண முடியாத பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிருச்சு இல்லை. ராசியெல்லாம் சும்மா நினச்சிக்காதீங்க. சனி ஜென்மத்தில் அந்த வேலை எத்தனையும் செய்யும். பொதுவாகவே மகர ராசி மிதன ராசி தான் கடுமையாக பாதிச்சிங்க 3 வருஷமாக. சரி, இதெல்லாம் விட்டுருச்சு. இனிமேல் அந்த பாதிப்பு இருக்கா? பயம் இருக்குது. இன்னுமே பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரல. பயம் கண்டிப்பாக இருக்குது. பயத்துலேருந்து வெளியே வரக்கூடிய காரணமாக தான் இப்போ இருக்குது. அதனால் வறுமை, கொடுமை, இது எல்லாமே வாழ்க்கையில் நைட்டு தனிமையாக படுத்து நைட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அழுத காலகட்டம்லாம் போயிடுச்சு. பாவம் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாவம் நான் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் சொல்ல முடியல. ராசிநாதனாக இருக்கிறதுனால தசாபுத்தி ஒரு வேளை சாதகமாக இருந்திருந்தால் அவங்கெல்லாம் தப்பிச்சிருப்பீங்க. முக்கால்வாசி பேர் இதில் மாட்டினீங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ அதனால தான் ஜென்மசனி காலகட்டங்கள், 7 சனி காலகட்டங்கள் திருமணம் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இப்போ உங்களுக்கு ஜென்மசனிலாம் விலைக்கு போச்சு. அதனால் திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடும், வேலை போன்ற விஷயங்கள் கைகூடும், வெளிநாட்டு வேலை போன்ற விஷயங்கள் கைகூடும். அரசு வேலை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பணம் கட்டி வேலையில் சேர்ந்தவங்களுக்கு என் பணம் இவ்வளோ நாள் போயிருந்து எந்த பதிலுமே வள்ளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வந்துடும். வேலை தானே முக்கியம், அது வந்துடும். சில பேருக்கு தனியார் துறையில் அரசு வேலை விரும்பாதவங்க இருக்கிறீங்க இப்பயுமே. அப்போ தனியார் துறையில் வேலையை எதிர்நோக்கி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தனியார் துறையில் வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால் வேலை வாய்ப்பு, திருமணம், கடன் போன்ற விஷயங்கள்லேருந்து வெளியே வருது. புதுசாக ஒரு இடத்த வாங்கினா அந்த இடத்த விற்கலான்னு நினச்சேன், விற்கவே முடியல, இப்போ விற்றுருவீங்க. ஏற்கனவே இருந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சேன், கட்ட முடியல, இப்போ கட்டிடுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு திருமணம், கடன், நோய் போன்ற விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாதம், நல்ல மாதம்னு இங்கே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா மகரத்துக்கு சனி 8ல் நிற்கிறார் சூரியன். இதில் அட்டமாதிபதியாக தான் அவர் வருவார். அவர் சூரியன் அவரே அந்த 8ல் மறையிறது நல்லது இல்லை. அந்த திசை கிசை நடந்தால் தான் கொஞ்சம் சிக்கல். அந்த திசை இல்லைன்னா அங்கே ஒன்றும் பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் மகர ராசிக்காரங்க எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம். இந்த ராசியை பொறுத்தளவில் 2025 ஏப்ரல் அந்த ஆண்டை கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா சனியும் போயிடுறாரு உங்களுக்கு. இப்போ குரு பார்வையிலையும் இருக்கிறாரு. அந்த பாவத்தை அடுத்த அமைப்பில் குரு பார்க்க வருவார்.
அடுத்த அமைப்புனா 25 ஏப்ரலுக்கு மேலே குரு இப்போ ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் சமாளிக்கிறீங்க. நான் நல்லது நடக்குன்னு சில வரிகள்லாம் சொன்னது எல்லாமே இதை வச்சு தான், கெட்டது நடக்குன்னு சொன்னதுக்கும் சில வரிகளை வச்சு காரணமாக வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் மகரம் என்றாலே இப்போ உங்களுக்கு துக்கங்கள் தீர்ந்து நல்லவை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.